ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காதலுட். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் எந்த மாதிரி மூவி கொண்டு வந்திருக்கேன்னா, ஒரு வித்தியாசமான ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா த ஹைவ். 2008 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, வானத்திலிருந்து எரிக்கல் மாதிரி ஏதோ ஒன்று ஒரு தீவில் வந்து விழுகுது. அந்த தீவில் மக்கள்லாம் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற எறும்புங்க எல்லாமே ஒட்டுக்கா சேர்ந்து மக்கள் எல்லாத்தையுமே கொல்ல ஆரம்பிக்குதுங்க. அதுவும் வினோதமாக பாம்பா மாறுது, பறக்கவும் செய்யுதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மனுஷங்கிட்ட பேசவும் ஆரம்பிக்குதுங்க. அதுங்க கிட்ட இருந்து இவங்கெல்லாம் எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படமே. படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நானும் உங்களுக்காக நிறைய வித்தியாசமான மூவியா எடுத்து அப்லோட் பண்ணிருக்கேன். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, ஆனா 2-3 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நானும் ஹாப்பியா இருப்பேன். அப்பதான் நம்புற வித்தியாசமான மூவியோட அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதிகமா பேசாம படத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மை நேம் கார்த்திக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கார்த்திக் ஹாலிவுட். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே வானத்திலிருந்து எரிக்கல் மாதிரி ஒன்று போய் காட்டுக்குள்ளேயே உழுகுது. அந்த காட்டுக்கு பக்கத்துலயே ஒரு வீட்டை ஒன்று காமிக்கிறாங்க. அதுல ஒரு அம்மா குழந்தைய தொட்டில போட்டு சமையல் செய்யறதுக்காக எல்லா பொருளையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப குழந்தை அழுக ஆரம்பிக்குது. என்னன்னு போய் பார்த்தா தொட்டல் கடியில எல்லாம் எறும்பா இருக்கு. குழந்தை மேலேயும் நிறைய எறும்பெல்லாம் உழுக ஆரம்பிக்குது. அதெல்லாம் தட்டி விட்டுட்டு என்னன்னு அவன் மேல பார்த்தா மேல ஒரு எறும்பு படையே இருக்கு. அதெல்லாமே கீழே விழுகுதுங்க. டக்குன்னு குழந்தைய தூக்கிறா. அங்கிருந்து ஓடலான்ட்டு பாக்குறா. ஆனா அவளோட கால் எல்லாமே எறும்பெல்லாம் ஏற ஆரம்பிச்சிருது. குழந்தைய அப்படியே தூக்கி போடுறா. அவ கீழே விழுந்துடுறா. அவன் மேல ஃபுல்லாமே எறும்பெல்லாம் ஏறிடுது. குழந்தைய பார்த்துட்டே அவ அங்கேயே இறந்துடுறா. எறும்பெல்லாம் நிறைய ஊறிக்கிட்டு குழந்தை மேலாம் ஏறுதுங்க. அப்புறம் அதோட கண்ணு கிட்ட போகுது. அந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த படத்தோட டைட்டில போடுறாங்க, த ஹைவ்னு. மக்கள் எல்லாருமே அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிடறாங்க. நியூஸ் சேனல் எல்லாத்துலயுமே இதை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு நியூஸ் சேனல்ல ஒருத்தி இந்த எறும்புங்க எல்லாமே குழந்தைங்க மாதிரி இதுங்கெல்லாம் கூட்டாதான் வாழும், கூட்டாதான் சண்டை போடும் அப்படின்னு பூச்சி எறும்புக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. இன்னொரு ரிப்போர்ட்டர் ஒருத்தி அவ சொன்னதையும் அந்த எறும்பை பத்தி இன்னொருத்தங்கிட்ட இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கா. இவன் தான் இந்த படத்துல ஹீரோ மாதிரி கேஸ். இவனும் இவனோட டீமும் இந்த எறும்பு பூச்சிங்கெல்லாம் மனுஷங்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுக்குற எல்லா விலங்குகளையுமே வேட்டையாடி கொண்டு அதுங்கிட்ட இருந்து காப்பாத்துறவங்க. இவங்க எல்லாருமே இப்போ கூட அந்த நிறைய எறும்பு வந்து அந்த ஊருக்கு தான் கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த இன்டர்வியூல கூட இது முடிஞ்சனே நாங்கெல்லாம் அந்த எறும்பு இருக்கிற இடத்துக்கு தான் போறோம், அதுங்க எல்லாத்தையுமே எப்படியோ ஒன்று கொண்டு மனுஷங்களை காப்பாற்ற போறோம்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். டிவியில அவ்வளோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சாதாரண எறும்பு தான் அப்படின்னு அந்த எறும்புகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. இன்டர்வியூ முடிஞ்சோடனே டிவியில பேசிக்கிட்டு இருந்தவ இவனுக்கு ஃபோன் பண்றா. 2 பேருமே ஒருத்தர் விசாரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் நமக்கே தெரியுது இவங்க லவ் சொல்லாமலே லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இவளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தடவையாச்சும் அவங்களோட டீம்ல வேலை செய்யணும்னு ஆசையா இருக்குங்கிறா. அதுவும் பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே நடக்கும் அப்படின்ட்டு அவன் போனை கட் பண்ணிடுறான். எல்லா பொருளையுமே எடுத்து வைங்க, இன்னும் 5 நிமிஷத்துல நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும்ட்டு எல்லாருமே டக்குன்னு பொருள் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ராணுவத்தில் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இங்க இருந்து போகிறதுக்காக உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடியே எறும்புகள்லாம் விடாம துரத்திக்கிட்டே வருதுங்க. ஃபயர் கன் எல்லாம் பத்த வச்சு அதுங்களை நிறுத்தலான்னு பாக்குறாங்க. ஆனா அதுங்கெல்லாம் விடாம நிறைய வந்துகிட்டே இருக்குதுங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு லண்டன் டீம் எல்லாம் வந்துடுறாங்க. மக்கள் எல்லாம் அங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. பெட்ரோலை ஒரு வண்டியில வச்சு ஓபன் பண்ணிட்டு அது ரொம்ப நீளத்துக்கு ஓட்டிட்டு போயிடுறாங்க. அதை பத்த வச்சிடறாங்க. அதுல இருந்து எறும்பெல்லாம் அந்த சைடே நின்றுதுங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த ராணுவ கமாண்டர் கிட்டும் லெனின் டீமும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த கமாண்டர் சொல்றான், போன வருஷத்தை விட இந்த வருஷம் 2 மடங்கு பொருளாதார ரீதியாக இந்த ஊருக்கு பாதிப்பு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாம் சொல்றாங்க இந்த எறும்புகள்லாம் பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்காமா. அவங்க டீம்ல இருக்கிறவன் கேட்கறான், எப்படி கோபமா இருக்கா இல்ல அதை விட கொடூரமா இருக்காமா அப்படின்னு அந்த கமாண்டர் சொல்றாரு. அந்த மொட்டையன் பக்கத்துல ஒரு கிழவன் உட்காந்துருக்கல, அவன் பேரு தான் பில்லி. அண்ட் அவன் சொல்றான், எறும்புகள்லாம் மனுஷங்களை கொள்றது என் வாழ்நாளிலேயே நான் இப்பதான் கேள்விப்படுறேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அந்த கமாண்டர் சொல்றாரு, எங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த எறும்புகளை தடுத்து வச்சிருக்கோம், இதுக்கப்புறம் நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறாரு. நீங்க நல்ல வேலை செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு பில்லி வந்து ஒரு பிளானை போடுறான். எறும்புங்க எல்லாத்தையுமே ஒரு தனியான இடத்துக்கு கொண்டு போயிடலாம். அண்ட் அந்த மொட்டை தலையினை எறும்புகளுக்கு முன்னாடி நின்று அட்டாக் பண்ண சொல்றான். நானும் பில்லியும் எறும்புகளுக்கு பின்னாடி வந்து அட்டாக் பண்றோம். இன்னும் கொஞ்சம் திறமையான ஆளுங்களை ரெடி பண்ணிட்டு நம்ம இந்த பிளானை செயல்படுத்தலாங்கிறான். அதுக்கப்புறமா அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு அவங்களோட சூட்டையும் மாட்டிட்டு ரெடியாயிடுறாங்க. அவங்க டீம்ல இருக்கிற இன்னொருத்தையே இங்கே சிஸ்டம்ல உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி என்னென்ன தகவல்னு சொல்லிடுறாங்க. ராணுவ வீரர்களும் அவங்க டீம்ல இருக்கிறவங்களும் அந்த எறும்பை கொல்றதுக்காக கிளம்புறாங்க. காட்டுக்கு நடுவில் அந்த எறும்பெல்லாம் காமிக்கிறாங்க. அந்த இடத்தையே அதுங்கெல்லாம் நாசம் பண்ணி வச்சிருக்குதுங்க. அந்த மொட்டை தலையும் அதுங்களுக்கு முன்னாடி போய் எல்லாத்தையுமே சுட்டு கொண்டுகிட்டு இருக்கான். அந்த வெப்பன் பாத்தீங்கன்னா ஏதோ லேசர் லைட் மாதிரி சுடுது. பையன் எல்லாத்தையுமே விடாம பொசுக்கி எடுத்துக்கிட்டு இருக்கான். வடக்கு திசையில 3 ராணுவ வீரர்களை அமுச்சு வச்சிருக்காங்க. அவங்களும் இவங்களோட வெப்பனை வச்சு அதுங்க எல்லாத்தையுமே சுட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. பெல்லும் லெலினும் ஜீப்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க டீம்ல இருக்கிறவ போன் பண்ணி அந்த மொட்டை தலையை முன்னாடி இருந்து எல்லாத்தையுமே அழிச்சிட்டு போயிட்டே இருக்கான். நீங்க சீக்கிரமா பின்னாடி போங்கிறான். ஓகே நாங்களும் போயிடறோம் அப்படின்னு இவங்க சொல்றானுங்க. அவனுங்க அந்த எறும்புங்க இருக்கிற இடத்துக்கு பின்னாடி எல்லாம் போயிட்டு இப்ப நிலைமை எப்படி இருக்குன்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவ வீடியோல பார்த்துட்டு காய்ஸ் ஏதோ ஒண்ணு வினோதமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப பாத்தீங்கன்னா சிக்னல் எல்லாம் கிடைக்காம வாக்கி டாக்கி எல்லாம் கட் ஆயிடுது. இவளும் அவங்க கிட்ட எப்படியோ ஒண்ணு பேசணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா வீடியோவோட சிக்னலுமே கட் ஆயிருது.
அப்பதான் அவனுங்க திரும்பி பாக்குறானுங்க. திடீர்னு எறும்பெல்லாம் கூட்டா சேர்ந்து பாம்பு மாதிரி பறக்குதுங்க. அந்த பில்லி வந்து அதை சுட பாக்குறான். சுடாதீங்க, அசையாம நில்லுங்க அப்படின்ட்டு அதை கிட்ட போய் பார்க்கலான்ட்டு 2 பேருமே கிட்ட போய் பாக்குறானுங்க. இதுங்கெல்லாம் எப்படி இப்படி மாறுச்சுன்னு 2 பேருமே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதுங்கெல்லாம் பாம்பு மாதிரி மாறி ஒன்னோட ஒன்னா சுருண்டுக்குதுங்க. அவங்க நின்று இருக்கிற இடத்துக்கு மேல லெனின் பார்த்துட்டு அதை பாருங்கன்னு அவங்ககிட்டயும் காமிக்கிறான். மேல நிறைய எறும்புங்க கூட்டமா இருக்கு. அதை பார்த்து அவனுங்க ஆச்சரியப்பட்டு நின்றுகிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த கிளை உடஞ்சா அவனுங்க மேலேயே விழுந்துருது. எறும்பு எல்லாமே அவனுக்கு சுத்தியுமே பரவிடுது. லெனின் வந்து அதுங்களை சுட்டுட்டு அங்கிருந்து எந்திரிச்சிடறான். ஆனா பில்லோட சூட்ல அந்த எறும்பெல்லாம் உள்ள போயிடுது. பில் வந்து என்னோட சூட்டுக்குள்ள எறும்பு போயிடுச்சு, இதை டக்குன்னு திறன்னு அவங்ககிட்ட கத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு எறும்பு அவரோட காதுக்குள்ளேயே போய் கடிச்சிருது. லெனின் வந்து அங்க இருக்கிற எல்லா எறும்பையுமே சுட்டு கொன்னுறான். பில்லோட ஹெல்மெட்டையும் அவனோட ஹெல்மெட்டையும் கழட்டிட்டு, பில் உனக்கு என்னாச்சு, ஒன்னும் ஆகல அப்படின்னு கேக்குறான். பில் பாத்தீங்கன்னா அப்படியே எதுவுமே பேசாம அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரியே தான் இருக்கான். அதுக்கப்புறமா 2 பேருமே கேம்ப் போட்ட இடத்துக்கு வந்துடுறாங்க. லெனின் வந்து மொட்டையனை கூப்பிட்டு பில்லுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு பாருங்கிறான். அவனும் என்னாச்சு பில்லுன்னு கேட்கறான். அவனை பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறான். இவன் நல்லா தானே இருக்கான் அப்படின்னு அந்த மொட்டையை சொல்றான். சரி ஓகே, இவனோட சூட்டை கழட்டான்னு 2 பேருமே உள்ள கூட்டிட்டு போறாங்க. சிஸ்டம் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறவ லெனினை கூப்பிட்டு எறும்புகள் இருந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு சிக்னல் வருது, ஆனா என்னன்னு தெரியலன்னு அவன்கிட்ட காமிக்கிறா. இதோ நான் அங்க ஆளுங்களை விட்டு செக் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். சரி ஓகே, இப்ப பில்லி கேப்பருக்கு நல்லா இருக்கா அப்படின்னு அவன் கேட்கறான். இல்ல ஒரு மாதிரியாவே தான் இருக்கான், எங்க மேல எறும்பு விழுந்த அந்த வீடியோல ரெக்கார்ட் ஆச்சான்னு கேட்கறான். இல்லன்னு சொல்றான். நீ ஏதாச்சும் பாத்தியா அப்படின்னு கேட்கறான். இல்ல நான் எதுவுமே பாக்கலன்னு அவன் சொல்றான். சரி ஓகே, நீ உன் வேலையை பாரு, நான் அப்புறமேட்டு வந்து உன்னை பாக்குறேன்ட்டு லெனின் அங்கிருந்து போயிடுறான். அண்ட் அதுக்கப்புறமா அவன் சிஸ்டம்ல அங்க இருக்கிற எல்லா இடத்தையுமே செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கா. நைட்டும் ஆயிருது. லெனின் பாத்தீங்கன்னா அவன் அங்க பார்த்த எறும்பை அதை உறைஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்ப இவன் வந்து நீ இதை பார்த்தே ஆகணும்னு உன்னை காமிக்கிறான். எறும்புகள்லாம் வந்து அழிச்ச இடத்த எல்லாமே ஃபில்டர் போட்டு காமிக்கிறான். அது எல்லாமே ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு. இதெல்லாம் பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. எல்லாத்தையுமே ஒரு பிரிண்ட் போட்டுட்டு யாருக்கிட்டையுமே சொல்லாதங்கிறான். இந்த பில்லி கிழவனுக்கு பாத்தீங்கன்னா அந்த எறும்பு உளுந்ததும் அவனோட காதுல கிடைச்சதும் அதுவே தான் ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறமா அந்த எறும்பெல்லாம் அழிச்சதுக்காக அங்க ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த ஊர் மினிஸ்டரே அங்க வந்திருக்கான். அவன் எந்திரிச்சு ராணுவ வீரர்களுக்கும் லெனினோட டீமுக்கும் எறும்புங்க எல்லாத்தையுமே அழிச்சதுக்காக நன்றி சொல்லிட்டு அதுக்காக எல்லாரும் இந்த பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணுங்க, எவ்வளவு வேணுமோ குடிங்கன்னு அந்த பார்ட்டியை தொடங்கி வைக்கிறான். பில்லி கிழவு மட்டும் பாத்தீங்கன்னா தனியா உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் கூத்தும் கும்மாளமா பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப லெனின் வந்து இருங்க நான் வந்துறேன்ட்டு பில் கிட்ட போய் பேசுறான். பில்லி வந்து தனியா கத்திக்கிட்டு புலம்பிட்டு இருக்கான். எதுக்காக இப்ப நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்க அப்படின்னு லெனின் கேக்குறான். இந்த ஊர்லயே இதுதான் பெரிய பாராட்டு இருக்கு, ஆனா அப்பவும் பாத்தீங்கன்னா நான் குடிக்கிற கிளாஸ்ல எல்லாம் நிறைய எறும்பு விழுந்துட்டு இருக்குங்கிறான். இங்க எந்த எறும்புமே இல்ல, என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு லெனின் சொல்றான். ஆனா நான் அதுங்களை பாத்துக்கிட்டே தான் இருக்கேன், அதுங்கெல்லாம் என் மேல விழுந்துகிட்டே இருக்குதுங்கிறான். உனக்கு நடந்தது எனக்கு புரியுது பில், ஆனா நீ இன்னும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காத, எல்லாமே சரியாயிருச்சுங்கிறான். இன்னும் எதுவுமே சரியாகல அப்படின்னு பில் சொல்றான். அப்ப அந்த ஊர் மினிஸ்டர் வந்து நீங்க உண்மையாலேயுமே எல்லா எறும்பையுமே அழிச்சிட்டீங்களா, நீங்க இன்னும் அழிக்கல அப்படின்ட்டு அங்க பாருங்க அங்க ஒரு எறும்பு இருக்குன்னு அந்த ஒரு எறும்பை நசுக்கிட்டு அவன் கிட்ட சிரிச்சுக்கிட்டு போறான். இந்த மொட்டையை வந்து அவங்க டீம்ல இருக்கிறவங்க கிட்ட லெனினும் பில்லும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. பில்லி வந்து பெரிய பணக்காரனா இருந்தான், ஆனா எல்லா காசுமே ஒரு சூதாட்டத்துல வித்துட்டான். அதுக்கப்புறம் லெனின் தான் அவனுக்கு இந்த வேலையை கொடுத்தான். ஆனா லெனினை விட பில் தான் நிறைய படிச்சிருக்காரு, அவர் ரொம்ப திறமையானவர் அப்படின்னு நிறைய தடவை லெனினே என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு இந்த மொட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த கமாண்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு மெசேஜ் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா எறும்புமே திரும்ப வந்துருச்சுங்க அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. உடனே அவன் எந்திரிச்சு போயிட்டு மியூசிக் எல்லாம் நிறுத்துங்க, இதோட பார்ட்டி முடிஞ்சிருச்சு, ராணுவ வீரர்லாம் உங்களோட வேலைக்கு திரும்ப போங்க, தோரக்ஸ் டீம் நீங்களும் உங்களோட வேலையை ஆரம்பிங்கிறான். என்ன ஆச்சுன்னு லெனின் கேட்கறான். லேண்டால திரும்பவும் எறும்புகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்கிறான். பக்கத்துல இருக்கிறவ அவ கேட்கறான், அடுத்த சீசன்ல தான் எறும்புகள்லாம் வளரும். ஆமா அடுத்த சீசன்ல தான் வளரும், ஆனா அதுங்கெல்லாம் இப்பவே வர ஆரம்பிச்சிருச்சு, அதுவும் ஆத்த தாண்டி அதுங்கெல்லாம் வேகமா வந்துகிட்டு இருக்காம அப்படின்னு இவன் சொல்றான். லெனின் அவனோட போனை வாங்கி பார்த்துட்டு இது என்னால நம்பவே முடியல, அது முன்ன இருந்ததை விட இப்ப உருவம் எல்லாம் 2 மடங்கு பெருசா இருக்கு அப்படிங்கிறான். நான் ஒரு போன் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு தனியா போய் யாருக்கோ போன் பண்றான். போன்ல நான் அனுப்பின மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன், பேங்காக் ஏர்போர்ட்டுக்கு வந்துருங்க, நான் உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குங்கிறான். அதுக்கப்புறமா ஏர்போர்ட்ல யாருன்னு பார்த்தா லெனினோட லவ்வர் தான். 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு ஹலோ சொல்லிட்டு விசாரிச்சுக்கிறாங்க. ஹீரோனி வந்து முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்ப அழகாயிட்டீங்கன்னு அவனை பார்த்து ரொமான்ஸ் மலையா பொழிஞ்சு தள்ளுறா. இனிமேல் இந்த மிஷின்ல நம்ம 2 பேரும் ஒன்னாதான் வேலை செய்ய போறோம்ட்டு அவளை கார்ல ஏற்றி கூட்டிட்டு போறான். பூச்சிங்க எல்லாத்தையுமே சாகடிச்சு மக்கள் எல்லாத்தையுமே காப்பாற்றணும், அதுக்கு உங்களோட புத்திசாலித்தனம் தேவைங்கிறான். என்ன ரொம்ப பாராட்டுறீங்க, எனக்கு பாராட்டுனா பிடிக்காது அப்படின்ட்டு என்னாச்சுன்னு கேட்கறா. இதை பாருங்கன்னு சொல்லி சிஸ்டம்ல இருந்து எடுத்த அந்த பிரிண்ட் அவுட் எல்லாமே அவகிட்ட காமிக்கிறான். இதெல்லாம் எப்படி எறும்புக்கு உருவாகுச்சுன்னு அவளே ஷாக்காயிடுறா. அப்பதான் அவன் வரைஞ்ச அந்த டிராயிங்கையும் காமிக்கிறான். இந்த எறும்புகள்லாம் எந்திரிச்சு நிக்கிறது ஒரு ராஜநாகமா இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த எறும்புகள்லாம் நம்மளை பாக்குது, அதுவும் பின்னாடியும் பாக்குது, அதுங்கெல்லாம் ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட பேச வருதுங்கிறான். இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல, அதனாலதான் உதவிக்காக உங்களையும் கூப்பிட்டேன் அப்படின்னு அவளை கூட்டிட்டு போறான். அவங்க அந்த இடத்துக்கு போறப்ப மக்கள் எல்லாமே தலை தெறிக்க ஓடி போயிட்டு இருக்காங்க. காரை
கேம்ப் கிட்ட நிறுத்திட்டு இவ இறங்கி போய் பாக்குறா. இவளே ஷாக் ஆயிடுறா. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு எறும்பெல்லாம் நிறைய இருக்குதுங்க. அதுவும் அதெல்லாம் பாம்பு மாதிரி எந்திரிச்சு நின்னுகிட்டு இருக்குதுங்க. அவங்க எல்லாம் ஒரு மிஷினை வச்சு அதை எப்படியோ ஒண்ணு தடுக்கணும்னு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் லெனின் வரான். பில் அவனை பார்த்து எங்க போயிருந்த இவ்வளவு நேரம் அப்படின்னு கத்துறான். பில் அதை பார்த்துட்டு அட கடவுளே இதெல்லாம் எப்படி சரி பண்ண போறாங்கிறான். அப்புறம் அந்த மிஷினை ஆன் பண்றாங்க. அது ஒரு வேவ் லென்த் மாதிரி அதை எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்துது. கமாண்டர் ஆபீசர் வந்து பில்ல கூப்பிட்டு ஆத்து பக்கத்துல சில கிராமம் இருக்கு, அந்த மக்கள் எல்லாம் அங்க மாட்டிக்கிட்டாங்க, அங்கெல்லாம் எறும்பு வந்துகிட்டு இருக்காமா, அதுவும் அந்த எறும்பெல்லாம் ஆத்த கடந்துருச்சுன்னா என்ன ஆகணும் எனக்கு பயமா இருக்குங்கிறான். அப்ப பில்லி வந்து அதுங்கெல்லாம் யார் மேலேயுமே ஈவரக்குமே காட்டாது, அதுங்க எல்லாத்தையுமே கொன்னாகணுங்கிறான். லெனின் சொல்றான், பில்லி எதுக்கு நீ அவசரப்படுற, கொஞ்சம் பொறுமையா அவங்க சொல்றதெல்லாம் கேட்கலாம் அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. கேம்புக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த கமாண்டர் ஆபீசர் அந்த கிராம மக்கள் தான் இந்த எறும்பு எல்லாத்தையுமே எங்களுக்கு எடுத்திருந்தாங்கன்னு அதை கொடுக்குறான். ஆனா இதுல நிறைய பூச்சி இருக்கே அப்படிங்கிறா. ஆமா, நாங்க இதை எடுக்கும் போதே இதுல நிறைய பூச்சி கூடு கட்டி இருந்ததுங்கிறான். இதுல ஒன்னும் வித்தியாசமானது இல்ல, ஒரு எறும்பு கூடு தான் ஒரு உயிரினம், இதுங்க எப்பவுமே கூட்டாதான் இருக்கும் அப்படிங்கிறா. அதுக்கப்புறமா அந்த கிராம மக்கள் ஆத்துல சிக்கி இருக்கிற அந்த இடத்தையுமே காமிக்கிறான். அந்த இடத்துல அவங்களை காப்பாத்திருக்கு இவங்க ஸ்கெட்சும் போடுறாங்க. அவ வந்து ஆபீசர் நான் இந்த ஜார் எடுத்துக்கிறேன், இதை நான் கொஞ்சம் பரிசோதனை பண்ண வேண்டியது இருக்குன்னு அதை கையில வாங்கிக்கிறான். லெனினும் அவளும் சூட்டெல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இந்த மொட்டை தலையன் பில்லை பார்த்து, பில் நீ ஓகே தானே, உன்னால வர முடியுமான்னு கேட்கறான். என்னால வர முடியும், நம்ம ஒரு டீமா செய்யப்படலாம் அப்படின்னு பில் சொல்றான். லெனின் வந்து இந்த கன்னை வச்சுக்கோ அப்படின்னு அவகிட்ட கொடுக்குறான். ஆனா அவன் வந்து இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேங்கிறா. பில் வந்து அவனை பார்த்து எதுக்காக நீ என்னை பார்த்து அப்படி கேட்டேங்கிறான். இல்ல நீ பாக்குறதுக்கு ஃபிட்டாவே இல்லை, அதனாலதான் நான் கேட்டேங்கிறான். நான் செய்யற எந்த வேலையுமே உன்னால செய்ய முடியாது, நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அவனை திட்டுறான். லெனின் வந்து உனக்கு இது பின்னாடி உதவியா இருக்குன்னு அவளோட கழுத்துல அந்த கன்னை மாட்டி விட்டுறான். இந்த சிஸ்டம்ல இருக்கிறவ ஒரு ட்ரோன் கேமராவை அந்த கிராமத்துக்கு பரப்பிட்டு வீடியோல எடுக்க ஆரம்பிச்சாச்சு, அதை ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குன்னு இவளோட மைக்ல அவங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே ஓடி வந்து இந்த ஆத்துக்கிட்டு நின்னுட்டு எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு 5-6 போட் எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே போட்ல ஏத்திட்டு இருக்காங்க. அப்ப லெனினோட ஆளு அங்க இருக்கிற பெரிய எறும்பு புத்தை பார்த்துட்டு அது கிட்ட போறான். அந்த மண்ணோட சாம்பிள ஒரு பாட்டில்ல எடுத்துக்கிட்டு உள்ள எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா. உள்ள இருந்து நிறைய எறும்புங்க அவன் மூஞ்சிக்கு நேரம் வந்துகிட்டு இருக்கு. கரெக்டா லெனின் வந்து அந்த ஹெல்மெட்டை மாட்டி விட்டுறான். இங்கிருந்து நம்ம சீக்கிரமா போயாகணும்ட்டு அவளை ஆத்துக்கிட்டு போக சொல்லிடுறான். போட்ல போறவங்களையுமே இங்கிருந்து சீக்கிரமா போயிருங்கன்னு அவங்களையுமே தாட்டி விட்டுறான். பின்னாடி பாத்தீங்கன்னா எறும்பு அப்படியே பாம்பு மாதிரி பறந்துகிட்டு வருது. அந்த கண்ணை வச்சு அதுங்க எல்லாத்தையுமே அவன் பொசுக்கி தள்ளிடுறான். அப்பதான் இவ திரும்பி பாக்குற, அங்க தூரத்துல ஒரு பொண்ணு என்னை காப்பாதுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணை சுத்தியுமே நிறைய எறும்புலாம் வர ஆரம்பிச்சிருது. இவ அங்க உடனே ஓடி போயிடுறா. ஆனா சுடுறதுக்கு தயங்கிட்டு இருக்கா. இந்த ஆயுதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவ சுட்டு அந்த பொண்ணையும் காப்பாத்திடுறா. அந்த பொண்ணை கூட்டிட்டு சீக்கிரமா வா இங்கிருந்து ஓடிடலான்ட்டு 2 பேருமே ஓடுறாங்க. லெனின் வந்து வர்ற எறும்பு எல்லாத்தையுமே சுட்டுக்கிட்டு இருக்கான். ஆத்துக்கு பக்கத்துல ஒரு மரபோட்டுன்னு இருக்கு, அதுல எல்லாருமே ஏறி உட்காந்துக்கிறாங்க. வந்த எறும்புலாம் அப்படியே நின்றுதுங்க. அப்புறம் அவங்க தண்ணியில நீந்திக்கிட்டு போறாங்க. பாம்பு மாதிரி நிறைய எறும்பு அவங்கள வந்து பார்த்துட்டு அங்கேயே கீழே விழுந்துருதுங்க. பில்லிய காட்டுறாங்க. அவன் ஒரு தோட்டத்துக்குள்ள தனியா போய்கிட்டு இருக்கான். ட்ரோன் கேமரா வழியா இவ பாத்துக்கிட்டு, பில் எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறா. நானும் அந்த மொட்டத்துல இன்னும் ஒரு குடோன் கிட்ட போனோம், இப்ப நான் இருக்கிற இடமும் அதே மாதிரியான இடம் தாங்கிறான். லெனின் வந்து அந்த இடத்துக்கு போக வேணாம்னு சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறா. லெனின் இல்ல, நீ சும்மா இங்க எதையும் பேசிக்கிட்டு இருக்காத, வேலையே ஆகாதுங்கிறான். அத்துமீற கூடாது, நமக்கு ரூல்ஸ் இருக்குல்ல அப்படின்னு அவன் சொல்றான். நான் லெனின் கிட்ட பேசிட்டு வரேன், நீ அது மூலியம் அங்கேயே இருங்கிறான். ஆனா அது மூலியம் என்னால பொறுக்க முடியாது அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். பாடகளை இவங்களை காமிக்கிறாங்க. இவன் சொல்றான், இவ ஒரு அனாதை, இவனோட தம்பி வேட்டைக்கு போறப்ப அவன் எங்கேயோ தொலைஞ்சிட்டானாமா அப்படிங்கிறா. அப்ப அந்த மொட்டையும் கிட்ட பேசுறா. பில் வந்து சொல்ல கேட்காம தனியா போயிட்டான், நீ அவன் கூட போ அப்படிங்கிறா. அந்த மொட்டையும் இந்த பில்ல கண்டுபிடிச்சிடறான். அப்புறம் இவனும் அவனும் சேர்ந்து பக்கத்துல ஒரு மரம் வெட்டுற குடோன் ஒண்ணு இருக்கு, அங்க போறாங்க. அங்க எல்லா இடத்துலயுமே சுத்தியும் முத்தியும் பாத்துக்கிட்டே போறானுங்க, எங்காச்சும் எறும்பு இருக்கா அப்படின்னு. ஆனா அந்த எறும்பு பாத்தீங்கன்னா அந்த குடோனுக்கு மேல போயிட்டு இருக்கு. இந்த கிறுக்கனுங்க அதெல்லாம் பார்க்காம கீழே பாத்துக்கிட்டு போறானுங்க. கரெக்டா இவனுக்கு நின்று இருக்கிற இடத்துக்கு மேலேயே அந்த எறும்பு வந்துருது. இந்த மொட்டைய மேல பாத்துக்கிட்டு, பில் அசையாத அப்படியே நில்லுங்கிறான். மொட்டை தலையை அப்படியே கண்ணை மெதுவா மேல நீட்டி சுடலான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த பில்லுக்கு அந்த எறும்பு காதுல கடிக்க ஆரம்பிச்சிருது, அசைஞ்சிடறான். அந்த எறும்பு எல்லாமே இவங்க மேலேயே விழுந்துருது. ராணுவ வீரர்கள்லாம் டென்ட் போட்டிருக்க இடத்த காமிக்கிறாங்க. அந்த எறும்பு எல்லாமே இங்கேயும் வர ஆரம்பிச்சிருதுங்க. அந்த டென்ட்டுக்குள்ளதான் இவ்வளவு சிஸ்டம் எல்லாம் நோண்டிக்கிட்டு இருக்கா. இங்க இவங்களை காட்டுறாங்க, இவங்க மேல நிறைய எறும்பு விழுந்துகிட்டு இருக்கு. அப்ப பில் வந்து அந்த கன்ல சுட்டுட்டு உள்ள இருந்து எந்திரிக்கிறான். மொட்டைய மேல விழுந்த எறும்பு மேலையும் சுட்டுறான். பக்கத்துல இருக்கிற எல்லா எறும்பையுமே சுட ஆரம்பிச்சிடறான். இந்த கமாண்டர் ஆபீசர் டென்ட்ல இருக்கிறவங்க கிட்ட, எறும்புங்க எல்லாம் உங்களை நெருங்கிருச்சு, ஜாக்கிரதையா இருங்கிறான். என்ன சொல்றீங்க, என்கிட்ட எந்த ஆயுதமே இல்லையே அப்படிங்கிறான். இங்க பில்லிய காமிக்கிறாங்க. அவன் எல்லா எறும்பையுமே சுட்டு தள்ளிடுறான். இவ இருக்கிற டென்ட்டுக்கு மேல எல்லாமே எறும்புங்க எல்லாமே வந்துருச்சுங்க. அங்க இருக்கிற அந்த மொட்டை தலையனோட ஹெல்மெட்டுக்குள்ளலாம் நிறைய எறும்புங்க போயிருச்சு. இவ இங்க அந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையுமே விட்டுட்டு டென்ட்டை விட்டு வெளியே ஓடி வந்துடுறா. மொட்டை தலையன் சூட்டுக்குள்ள எல்லாமே எறும்பு
எறும்பு போயிருச்சு, காப்பாத்து காப்பாத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கான். பில்லி வந்து அவன் கிட்ட வர்ற எல்லா எறும்பையுமே சுட்டுட்டு அவனை எழுப்பி பாக்குறான். ஆனா அவன் இறந்துடுறான். அப்புறம் அவன் பேரை சொல்லிட்டு வருத்தத்துல அவன் கத்துறான். மறுபடியும் மேல எந்திரிச்சு கோபத்துல எல்லா எறும்பையுமே கண்ணா பின்னான்னு சுட ஆரம்பிச்சிடறான். ஜீப்ல வந்து அந்த கமாண்டர் அவளை உள்ள இழுத்து போட்டு அவளை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். லெனின் வந்து அந்த மொட்டை தலையும் பில்லையும் போன்ல கூப்பிட்டு இருக்கான். அப்ப இந்த எறும்பு பாத்தீங்கன்னா பாம்பு மாதிரி இவங்க கிட்டயே பறந்து வந்துகிட்டு இருக்கு. உடனே இவ கன் எடுத்து சுட பாக்குறா. சுடாத நிறுத்து, நான் இதை தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேங்கிறான். அப்ப அங்க டென்ட் கிட்ட வந்த எறும்பு எல்லாமே திரும்பவும் போயிருதுங்க. இவங்களோட போட்டை எறும்பு எல்லாமே பிடிச்சி திரும்பவும் கரைக்கு இழுத்துட்டு போகுதுங்க. கரைக்கிட்ட போயிட்டு இவங்க வர்றதுக்கு மட்டும் எறும்பு எல்லாம் வழி விட்டு நகர்ந்து நிக்குதுங்க. இவங்களும் அதே வழியில நடந்து போறாங்க. இந்த எல்லா எறும்புமே இவங்க கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்ல வருதுங்களாட்டிருக்கு. இவங்களையெல்லாம் ஒரு குகைக்கு கூட்டிட்டு போகுதுங்க. அங்க போய் பார்த்தா இது எல்லாத்தையுமே ஏதோ ஒண்ணு எலக்ட்ரிசிட்டியாட்ட கட்டுப்படுத்திட்டு இருக்கு. இன்னும் குகைக்கு உள்ள போறாங்க. இவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து நிறைய போட்டோ எல்லாம் பார்த்தாங்களா கைஸ், அதே மாதிரி சிம்பிள் எல்லாமே காமிச்சு இவங்க கிட்ட இதுங்கெல்லாம் ஏதோ ஒண்ணு சொல்ல வருதுங்க. அதெல்லாம் பார்த்த பிறகுதான் இவங்களுக்கு எல்லாம் புரியுது. அதுங்க இந்த தீவெல்லாம் வேணும்னு கேக்குதுங்க. கூட வந்து அந்த பொண்ணை பிடிச்சி வச்சுக்குதுங்க. லெனினையும் அவனோட ஆளையும் விட்டுருதுங்க. அவதான் இவங்களுக்கு பணைய கைதி. நம்ம 2 பேர்த்தையும் போய் இந்த செய்தியெல்லாம் சொல்லுதுங்க. நாங்க திரும்பவும் வந்து உன்னை கூட்டிட்டு போயிருவோம்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு லெனினும் அவனோட ஆளும் அங்க இருந்து போயிடுறாங்க. அப்புறம் அப்படியே நைட் ஆயிடுது. 2 பேருமே அந்த போட்ல தூங்கிட்டு தண்ணியில மறந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படியோ இந்த மிலிட்டரி ஆஃபீஸர் இவங்களை கண்டுபிடிச்சு இங்க வந்துடுறான். அவங்க கேம்ப் போட்டிருக்கிற அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த மொட்டை தொலைனோட பொணம் இருக்கு. அவனோட மூஞ்சி அடையாளம் தெரியாத மாதிரி இருக்கு. அவனை பார்த்து வருத்தம் பட்டுட்டு லெனின் வந்து டென்ட்டுக்குள்ள போறான். அப்பதான் இவளும் பார்த்து ஓடி போய் கட்டுப்பிடிக்கிறா. அந்த கமாண்டர் ஆபீசர் அப்புறம் மினிஸ்டர்னு அங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே அவங்க 2 பேரும் என்னெல்லாம் அங்க பார்த்தவங்களோ எல்லாத்தையுமே சொல்றாங்க. அந்த பொண்ணை பணையக்கேதியா வச்சுட்டு வந்தையும் சொல்றாங்க. ஆனா அந்த மினிஸ்டர், நான் இந்த தீவெல்லாம் கொடுக்க மாட்டேன், அந்த எறும்புனால இங்க ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போயிருக்காங்க, அந்த எறும்பு கூட எல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் வைக்க முடியாது, ஒரு பொண்ணு தானே இறந்து போனாலே என்னன்னு அந்த மினிஸ்டர் சொல்லிட்டு இருக்கான். ஆளுக்கு ஒவ்வொன்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப மினிஸ்டர் கடைசியா சரி லின் உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு கேக்குறப்ப கரெக்டாங்க பில்லி வந்துடுறான். அவன் வந்த உடனே ஆளுக்கு இப்படி பேசிட்டு இருக்கிறதுக்கு நம்ம போய் அதெல்லாம் கொன்றலாம் அப்படிங்கிறான். லெனின் வந்து பில் ப்ளீஸ் அப்படியெல்லாம் சொல்றதை நிறுத்துங்கிறான். கடைசியா அந்த மினிஸ்டர் வேணும்னா இந்த தீவுல பாதி பகுதி அதுக்கு வேணா எழுதி வச்சிடலாம், இதுக்கும் அதெல்லாம் ஒத்து வரலன்னா அதை எல்லாத்தையுமே கொன்றுங்க, லெனின் உங்களுக்கு நான் நாளைக்கு முடியல டைம் தரேன், நல்லா யோசிங்கிறான். அவங்க டீம்ல இருக்கிறவ லெனினோட ஆளை கூட்டிட்டு போய் இந்த எறும்புகள்லாம் எப்படி ஒத்துமையா இருக்குன்னு தனித்தனியா நான் உனக்கு டீட்டெயிலா சொல்ல போறேன், நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன், இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பாருன்னு உன்னை காமிக்கிறா. ராணி தனியெல்லாம் அதுங்களுக்கு எதிரியானதுன்னு அதை வச்சு நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிருக்கா. அதுல நிறைய விதவிதமான எறும்பெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே அந்த எறும்பெல்லாம் வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க. அது பாக்குற எனக்கே ஒன்னும் புரியல. சரி நீ பாத்துக்கிட்டு நான் வந்துட்டு லெனினோட ஆளு வெளியே போறா. அப்ப இந்த பில்லி செத்து போன அந்த மொட்டை தலையில நினைச்சு சரக்கு அடிச்சுக்கிட்டே தனியா பேசிக்கிட்டு இருக்கான். லெனினோட ஆளு உள்ள வந்து அந்த மொட்டை தலையில நினைச்சு வருத்தப்படாதீங்க அப்படின்னு பில்லிக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அவ போன பிறகு இவன் விடாம குடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப அங்க அந்த மினிஸ்டர் பையன் வந்துடுறான். அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு காலையில காமிக்கிறாங்க. பில்லி வந்து அவங்களோட சூட்டை போட்டு சாரி நான் வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு இப்ப போலாமா அப்படிங்கிறான். லெனினோட ஆளு இப்ப நம்ம அதை கொல்ல போறதுல அப்படிங்கிறா. என்ன சொல்றீங்க அப்படின்னு பில்லி கேக்குறான். லெனினும் சொல்றான் இனிமேல் நமக்கு இந்த சூட் எல்லாம் தேவைப்படாது அப்படிங்கிறான். என்னாச்சு உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா, இந்த சூட் எல்லாம் இல்லாம நீங்க அந்த குகைக்கு திரும்ப போறீங்களா அப்படிங்கிறான். லெனின் சொல்றான் இப்ப நீ வர வேண்டியதில்லை பில்லி, நானும் அவளும் தான் போறோம் அப்படிங்கிறான். சரி ஓகே உங்க இஷ்டம் அப்படின்னா எனக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பில்லி சொல்றான். இங்க வான்னு லெனினை கூப்பிட்டு இங்க பாரு இந்த வேலையை எங்கிட்ட விட்டுரு, நான் உன்னை விட பொறுப்பாவே இதை ஹேண்டில் பண்ணுவேன், அதுக்கு நீ என்ன நம்பணும், ஏற்கனவே நம்மளோட ஃப்ரெண்டை ஒருத்தனை இறந்துட்டோம், இப்ப நீ முடிவு பண்ணு நானா அவளா அப்படின்னு கேக்குறான். லெனின் வந்து சரி ஓகே நீயும் வா, ஆனா வர்றதுக்கு முன்னாடி இந்த சூட்டை கழட்டிட்டு வா அப்படின்ட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறமா பில்லி லெனின் அவனோட ஆளுன்னு எல்லாருமே அந்த எறும்பு இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அந்த எறும்பு எல்லாமே இவங்களுக்கு வழி விட்டு நிக்குது. 3 பேருமே அந்த குகைக்கு போறாங்க. அந்த குகைக்கு போனதும் பில்லி வந்து அங்க முன்னாடி இருக்கிற எலக்ட்ரிசிட்டி கட்டதெல்லாம் பார்த்து இந்த எறும்புகளுக்கெல்லாம் இவ்வளவு அறிவா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். குகைக்குள்ள இருக்கிற அந்த பொண்ணையுமே இந்த எறும்பெல்லாம் எதுவுமே பண்ணாம அப்படியே தான் வச்சிருக்குதுங்க. அப்புறம் இவங்க எல்லாருமே அந்த குகைக்குள்ள போயிடுறாங்க. எறும்பெல்லாம் பில்லி கிட்டேயே வந்துகிட்டு இருக்குதுங்க. இது எல்லாத்தையுமே எங்கிட்ட இருந்து போக சொல்லு அப்படின்னு கத்துறான். லெனினோட ஆளு அதுங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது நீ அமைதியா இருங்கிறான். இதுங்கெல்லாம் ஏன் என்கிட்டே வருதுன்ட்டு அவன் திரும்பவும் போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு திரும்பவுமே அந்த காதுக்குள்ள இருக்கிற எறும்பு நோண்ட ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அதுங்க மேலெல்லாம் இவங்களுக்கு ஏதோ ஒன்ன காமிக்குதுங்க. அதுங்க சொல்றது எல்லாத்தையுமே லெனின் மண்ணில் உறைஞ்சு ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப பில்லிக்கு எறும்பெல்லாம் இவன் மேல விழுந்ததும் அந்த எறும்பு இவனை கடிச்சதுமே ஞாபகத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. உங்க வேலையெல்லாம் முடிஞ்சதா இல்லையா அப்படின்னு பில்லி கேக்குறான். இல்ல முடியல அப்படின்னு லெனின் சொல்றான். இங்கிருந்து டக்குன்னு போயாகணும் அப்படின்னு அவன் தலையில கை வச்சுட்டு கத்துறான். அப்பதான் பில்லி போட்டிருக்கிற ஜாக்கெட்டை ஓபன் பண்றான். அதுக்குள்ள எல்லாம் பாமா இருக்கு. இனிமேல் என்னாலெல்லாம் காத்துட்டு இருக்க முடியாது, இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள நீங்க வெளியே போயிருங்கன்னா அந்த பட்டனை ஆன் பண்ணிடுறான். ஆனா இந்த எறும்பெல்லாம் இவங்க 2 பேர்த்தையுமே பிடிச்சிருது. பில்லியவும் கீழே தெரியுது. அப்புறம் அந்த பொண்ணை அந்த சைடு பிடிச்சி வச்சிருது. இவங்க 2 பேர்த்தினாலையுமே அசைய முடியல. பில்லி வந்து சீக்கிரமா தவிச்சு போயிருங்க அப்படின்னு கத்துறான். ஆனா இவங்க 2 பேர்த்தினாலையுமே அசையவே முடியல. அப்புறம் பில்லியோட மூஞ்சில
எல்லாமே எறும்பெல்லாம் ஏறிடுது. அப்பதான் அவங்க முன்னாடி ஒரு பெரிய ராட்சச எறும்பு ஒண்ணு வந்து நிக்குது. உடனே அவ கால்ல இருந்து ஏதோ ஒண்ணு எடுக்கிறா. இது என்னதுன்னு கேட்டா இதுதான் சிவப்பெரும்பு ராணி எதிரியோட கருப்பெரும்பு ராணியோட ரத்தம் அப்படிங்கிறா. லெனின் வந்து உடனே அதை தூக்கி போடுங்கிறான். அவளும் பாத்தீங்கன்னா அந்த எறும்பு மேலேயே தூக்கி போடுறா. அந்த எறும்பு எல்லாத்துக்கும் சாக்கு அடிச்ச மாதிரி எல்லாமே கீழே விழுந்துருந்துங்க. அந்த பொண்ணை கூட்டிட்டு இவங்க 2 பேருமே அங்கிருந்து ஓடி போறாங்க. அப்ப பில்லிய லெனின் பாக்குறான். அவனோட மூஞ்சி தோல் எல்லாத்தையுமே அந்த எறும்புங்க கடிச்சு பிச்சு எரிஞ்சிருந்துங்க. லெனினும் அவனோட ஆளு அந்த பொண்ணு 3 பேருமே வெளியே ஓடிடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பில்லியை காமிக்கிறாங்க. பில்லியோட மூஞ்சில எல்லாம் ஓட்ட ஓட்டையா இருக்கு. அது காதுக்குள்ளேயும் மூஞ்சுக்குள்ளேயும் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்குதுங்க. ஆனா அவன் எந்திரிச்சிடறான். இவங்க 3 பேருமே ஒரு பாறை பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. லெனின் வந்து நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு போறான். கடைசியா ஒரு மொத்தம் ஒண்ணு கொடுத்துட்டு போறான். பில்லி வந்து மூஞ்சிலையும் கால் எல்லாம் காயத்தோட வெளியே வரான். லெனினை பார்த்து இங்கிருந்து போயிருங்க அப்படிங்கிறான். ஆனா லெனின் வந்து அவனை வருத்தத்தோட பார்த்துட்டு இருக்கான். சிரிச்சுக்கிட்டே இங்கிருந்து போங்க அப்படிங்கிறான். ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த எறும்பு எல்லாமே திரும்பவும் ஒரு பெரிய எறும்பா மாறிக்கிட்டு இருக்குதுங்க. லெனினை பார்த்து கத்திக்கிட்டே இங்கிருந்து போயிருங்கிறான். பின்னாடி அந்த எறும்பு பில்லிய பிடிக்க வருது. பில்லியும் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே அந்த எறும்பு கிட்ட போறான். லெனின் வந்து கடைசியில நீ தாண்டா ஜெயிச்ச பில்லி அப்படின்னு சொல்றான். அந்த எறும்பும் பில்லிய பிடிச்சிருது. லெனின் வந்து இந்த சைடு பாறை கிட்ட தாவிடுறான். அந்த பாம்பு வெடிச்சு பில்லியும் அந்த இடம் எல்லாமே நாசமாயிடுது. எறும்பு எல்லாமே அழிஞ்சிருது. வெடிச்ச பிறகு லெனின் போய் அந்த இடத்துல பாக்குறான். ஃபர்ஸ்ட் சீன்ல வானத்துல இருந்து ஒண்ணு வந்தது இல்ல கைஸ், அது திரும்பவுமே வானத்துக்கு போயிருது. அதுக்கப்புறமா மக்கள் எல்லாருமே திரும்பவும் அந்த ஊருக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. லெனின் அவனோட ஆளு அந்த பொண்ணு 3 பேருமே ஒரு ரெசார்ட்ல ஜாலியா இருக்காங்க. அப்ப அவனுக்கு அந்த மொட்டையனோட ஞாபகமும் பில்லியோட ஞாபகமும் வருது. பையன் தனியா போய் உட்காந்துக்கிட்டு அவங்க 2 பேர்த்தையும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவளும் போய் அவங்க கூட உட்காந்துக்கிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்றா. அதுக்கப்புறமா அப்படியே காட்ட ஜூம் பண்ணிட்டே போறாங்க. அந்த இடத்துல எல்லாம் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் திரும்பவும் வந்துருச்சு. அந்த எறும்பு எல்லாமே திரும்பவும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இருக்குது. இதோட அப்படியே படத்தை முடிச்சிடறாங்க. உங்களுக்கு இந்த வித்தியாசமான படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கூட லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி மூவி எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல மூவில உங்களை சந்திக்கிறேன். டாடா.